யூஎஸ் எலெக்ஷனில் ஜெயிக்கப் போவது யார்? அப்படிங்கிறது தான் இப்போது ஹாட்டான டாபிக். பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கமலா ஹாரிஸ் சைட்லேயும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் சைட்லேயும் சரி விஷயங்கள் சூடு பிடிக்கின்றன அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய விஷயம். ஸோ நான் சொல்ல வர இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தா, கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாரா, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி ஒரு 4 டாபிக் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கப் போவது யார், கமலா ஹாரிஸா, டொனால்ட் ட்ரம்ப்பா? சரி, இந்த வெற்றி தோல்விக்கு பின்புலமாக இருக்கும் அந்த 5 விஷயங்கள் என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி இரண்டாவது பார்க்க போகிறோம். மூன்றாவது, இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ணிட முடியுமா, எந்தெந்த ஜியாகிரஃபியில் ஆர் ரதர் எந்த மாதிரி ஸ்ப்ரெட் டெமோக்ராட்ஸுக்கும் ரிப்பப்ளிகன்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் மூணாவது விஷயம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்த பிறகு காம்படேட்டிவ் எட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யார்கிட்ட இருக்குது, எதை வைத்து ட்ரம்பின் ட்ரம்ப் கார்டு செல்லுமா இல்லது கமலா ஹாரிஸின் இந்த நுட்பமான அறிவு செல்லுமா அப்படிங்கிறத பற்றி நான்காவதாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் கவர் பண்ண போகிற இந்த 4 முக்கியமான டாபிக். விடாமல் பாருங்கள், மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சூடான ஹாட் டாபிக், யூஎஸ் பிரசிடென்ஷியல் டாபிக். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போது சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். அதை சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன். முதல் டாபிக், ஜெயிக்கப் போவது யார், டொனால்ட் ட்ரம்ப்பா அல்லது கமலா ஹாரிஸா? ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதோடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. முதல்ல ஜோ பிடன் இருந்தார். ஜோ பிடன் வர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப், ஆர் ரதர் டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் ஜோ பிடன் இருந்தது. அந்த பார்வையில் முதல் பிரசிடென்ஷியல் டிபேட்டில் ஜோ பிடன் சொதப்பினார். அதோடைய அட்வான்டேஜ் ட்ரம்ப்னு சொல்லலாம். ஸோ பர்சன்டேஜ் ஓட்ஸ் அப்படியே ஒரு 49-42 அப்படின்ற ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் ஜோ பிடன் வந்தது. டெமோக்ராட்ஸ் கொஞ்சம் பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. வயது மிக முக்கியமான காரணம் ஆயிற்று. 81 வயசு பிடனுக்கு, 78 வயசு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால் வயதின் அந்த ஒரு ஸ்டாமரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உளறல் ஜாஸ்தியாக இருந்தது பிடன் தரப்பிலிருந்து. ஸோ அதனால் ஒரு விஷயம் ரொம்ப சரி, இப்போ ட்ரம்ப் அட்வான்டேஜ் அப்படின்ற ஃபுல் இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த டயத்தில் தான் ஒபாமா மற்றும் அதர் டெமோக்ராட்ஸ் அவங்களுடைய கலந்து ஆலோசித்து ஒரு பரிசீலனை செய்து பிடன் இந்த ரேஸ்லேருந்து இறங்கினா அட்வான்டேஜ் டெமோக்ராட்ஸ்னு முடிவுக்கு வந்தாங்க. அதற்கு அல்டர்னேட்டிவாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும் கமலா ஹாரிஸை பிரசிடெண்ட்டாக நியமித்தார்கள். இதுதான் நம்ம ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியாக பார்க்குறோம். இதற்கு பிறகு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மிடியேட்டாக ட்ரம்ப் உடனே ஃபுல் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடினார். ஃப்ரண்ட் ஃபுட்டில் கிளியராக சொன்ன விஷயம் என்னென்னா, கமலா ஹாரிஸ் ஒரு மேட்சே கிடையாது எனக்கு, இப்போ ரொம்ப வசதியாக போச்சுப்பா, பிடன் போயிட்டாரு, நம்ம கமலா ஹாரிஸ் தான் என்னுடைய ட்ரம்ப் வில் பிகம் த பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காங்கிறது உறுதியாகி விட்டதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அடுத்த ஒரு மீட்டிங்கில் கமலா ஹாரிஸ், யூ ஆர் ஃபயர்ட், கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டியோடு சொன்னார். ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு அப்போ தான் இவங்க கமலா ஹாரிஸ் உள்ளே வராங்க. சுதாரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி ஒரு இதை அக்செப்டன்ஸுக்காக ஃபஸ்ட்டு அவங்க ரிப்பப்ளிகன்ஸ்லேயே ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல சப்போர்ட்டை கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. க்ரௌட் ஃபண்டிங்கும் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட $130 மில்லியன் கலெக்ட் ஆச்சு. அதற்கு பிறகு அவங்க டெமோக்ராட்ஸுடைய இதில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி அக்செப்டன்ஸும் கொண்டு வந்தாங்க கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது சொல்கிறதுல பிகே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நடந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, கமலா ஹாரிஸ் 49%, ட்ரம்ப் 47%, நெக் டு நெக் தான் ஓடுது. ஃபஸ்ட்டு ட்ரம்ப் டாமினேஷனில் இருந்தார், இப்போ கமலா ஹாரிஸ் பிக்கப் பண்ணி வந்திருக்காங்க.
அடுத்து அடிப்பாரா ட்ரம்ப் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து அந்த ஒரு அசாசினேஷன் பிட் ஒன்று ட்ரம்ப் மேலே இருந்தது. அது பெரிய லெவலில் பப்ளிசிட்டியை தூள் கிளப்பினார் ட்ரம்ப்னு சொல்லலாம். ஸோ அந்த பப்ளிசிட்டி இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எட்ஜ் ட்ரம்ப்புக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடி டக்குன்னு கமலா ஹாரிஸ் என்ன பண்ணாங்கன்னா, சிஎன்எனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதில் கிளியராக சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய பாலிசிஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன் பீப்புளுக்கு இதுவாக தான் இருக்கும், சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ட்ரம்ப் இந்த மாதிரி சொன்னார், நீங்கள் ரேஷியல் அப்படின்னோடனே அது எப்போதுமே சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி தட்டி கழித்து விட்டார். இதுதான் வந்து இதுவரை நடந்த குரோனலாஜிக்கல் ஈவெண்ட்னு சொல்லலாம். பிடனிலிருந்து கமலா ஹாரிஸுடைய டைட் காம்படிஷன் வரை நடந்த விஷயங்கள். இதுதான் பார்ட் நம்பர் 1. அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இப்போ எந்த ஒரு மார்க்கெட்டிங்கில் கேம்பெயினாக இருந்தாலும் சரி, சேல்ஸாக இல்லை ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தாலும் சரி, சில ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா என்ன ஏஜ் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணணும், அதே மாதிரி எந்த டெமோகிராஃபி டார்கெட் பண்ணணும், அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி ரிலீஜன் அந்த மாதிரி பேஸ்டு இருந்தால் எந்த மாதிரி டார்கெட் பண்ணணும், அதை தவிர எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், அதை தவிர எந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்ட்ரெங்க்ஸ், யூனிக் செல்லிங் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ உள்ள பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 2 பேருக்கும் நாம் கம்பேர் செய்து விடலாம். எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால், ஏஜ் இஸ் அ ஃபேக்டர், டெமோகிராஃபிக்ஸ், அடுத்து ஜெண்டர், விமன் வேர்சஸ் மேன் அப்படின்றது பார்க்கலாம். 3வது ரேஸ், ஒயிட் வேர்சஸ் பிளாக். அப்புறமா 4வது அவங்க 2 பேரும் எப்படி வந்து அவங்களுடைய ஒரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ்னு சொல்லலாம், எப்படி பேசுகிறார்கள், பேச்சு சாதுரியம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக பாலிசி ரெக்கார்ட், அவங்க 2 பேருடைய பாலிசிஸ், ட்ரம்ப்பும் வந்து எக்ஸ் பிரசிடென்ட், கமலா ஹாரிஸ் பிடனுடைய இதில் கேபினெட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த டெசிஷன்ஸ் எப்படி இருக்கிறது, இதை பற்றி தான் ஒரு சின்ன அலசல் இந்த வீடியோவில். முதல்ல ஏஜ் பார்த்தோம்னா, முதல்ல பிடன் வர்சஸ் ட்ரம்ப் பார்க்கும்போது 81 வர்சஸ் 78 இருந்தது. பிடனுக்கு 81 வயது, ட்ரம்ப்புக்கு 78 வயது. இப்போது அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள் டெமோக்ராட்ஸ். ஹாரிஸுக்கு வயது 59, டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்போது வயதானவர்னு சொல்லலாம், 78 வயது. இதுதான் வந்து ஏஜ் ஃபேக்டர். அது ஏஜை பொறுத்த வரைக்கும் ஏஜ் எந்த அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஜென்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ லேட்டஸ்ட் அது எல்லாமே பிராட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு கமலா ஹாரிஸ் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொண்டு வராங்க. நிறைய சிங்கர்ஸும் சரி, யங் பிராட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக கொண்டு வந்து இந்த ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து பார்க்குறாங்க. இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் வந்து அவருடைய இதுலேயும் வந்து யங் டார்கெட்டிங் இதை வந்து சோஷியல் மீடியாவில் அவருக்கு பாத் சோஷியல் அதனுடைய அந்த எக்ஸுக்கு காம்படிட்டிவாக இருக்கும் அந்த ஒரு சோஷியல் மீடியா தரப்புலேருந்தும் சரி, எக்ஸ்லேயும் சரி, எலான் மஸ்குடைய சப்போர்ட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக அது மூலமாகவும் அவர் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம்னா, ஃபேஸ்புக்கில் உள்ள ஜக்கர்பர்கை கூட நான் வந்து அமெரிக்காவை விட்டு துரத்தி விடுவேன், என்னை வந்து பிளாக் பண்ணினான்ற மாதிரி மிரட்டியிருக்காரு. அந்த அளவு பயங்கர இம்பேக்ட் கொடுக்கிறார் ட்ரம்ப்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் இவங்களுடைய ஏஜ், கமலா ஹாரிஸுடைய ஏஜ் வந்து டெஃபினட்டாக ஜென்சி பீப்புளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் தெரிகிறது. ஸோ எது எப்படி வரப்போகிறது, யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி எந்த விஷயத்தில் இருக்கிறது. அடுத்தது நம்ம ஜெண்டரில் பார்த்தோன்னா, மேன் வர்சஸ் விமன் அப்படின்றத பார்த்தா, இப்போ வந்து சப்போஸ் ஹாரிஸ் ஜெயிச்சாங்கன்னா பிளாக் பிரசிடெண்ட், அதுவும் பிளாக் விமன் பிரசிடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கான்னு வரும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷனை முன்னாடி ஹிலாரி கிளின்டனை வச்சு ஃபேஸ் பண்ணி ஹிலாரி கிளின்டனை தவிடுபொடியாக்கி பிரசிடெண்ட் ஆகி இருக்கிறார். இப்பொழுது அதே சினாரியோ வருது. பட் அது வந்து 8 வருடங்கள் முன்னாடி. இப்போ வந்து நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அபார்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுகிறார் கமலா ஹாரிஸ், எதிர்க்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இது முக்கியமான பாயிண்ட். ஃப்ரீடம் ஆஃப் விமன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி விமன் ஓட்டர்ஸை மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நிறைய ஓட்ஸ் டெமோக்ராட்ஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர விமன் ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய சேஃப்டி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸில் பார்த்திங்கன்னா, இப்போ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட சேஃப்டி அவ்வளோவா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரும் வந்து ட்ரம்ப்புக்கு அட்வான்டேஜாக வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். இது வந்து
ஜெண்டருடைய விஷயம்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் வர்சஸ் ஒயிட் ஆர் ஒயிட் வர்சஸ் பிளாக்னு சொல்லலாம். ஒயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வருகிறார் ரிப்பப்ளிக்கன் டொனால்ட் ட்ரம்ப். கண்டிப்பாக லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்ற போது இமிக்ரேஷன்லேயும் சரி, பலவிதமான ரைட்ஸ்லேயும் சரி, அமெரிக்கன் பீப்புள் தான் அமெரிக்காவில் இருக்கணும், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரைட் கிடைக்கணும், மற்றவங்க இருக்கலாம் பட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸ் வில் டாமினேட், தட் வில் மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்னு சொல்லுகிறார் ட்ரம்ப். ஆனால் இவங்க எடுக்கிற ஸ்டான்ஸ் எப்படின்னா, எல்லோருமே இருக்கிறார்கள், எல்லோருக்குமே ஈக்குவலாக அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கொடுக்கலான்ற மாதிரி போகிறாங்க. பட் இவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு காம்படேட்டிவ் எட்ஜ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரண்ட்ஸ் உள்ளே வராங்க. மைக்ரண்ட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது அவங்க பிளாக்ஸு, ஜூஸ், பலவிதமான பக்கத்தில் கனடா, பல கண்ட்ரீஸ்லேருந்து வருகிற ஒரு இது இருக்குது. இது மிகப்பெரிய லோக்கல் ஃபேக்டர். பட் ஸ்டில் இதுவும் வந்து அமெரிக்கன் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, விச் வில் பிகம் அ செட் பேக் ஃபார் கமலா ஹாரிஸ். டெஃபினட்டாக கமலா ஹாரிஸ் இதில் தோக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றதாக ரிப்பப்ளிகன் தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது. நிக்கி ஹேலி கூட சொல்லியிருக்காங்க, என்ன இது அவங்க வந்து க்ளீனாக வந்து இமிக்ரெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ண போகிறாங்களா, ஸோ நமக்கு அமெரிக்கன் பீப்புளுக்கு இடம் இல்லையான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் வந்து அதில் இமிக்ரேஷன் இஷ்யூவில் ரொம்ப 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 கடுபிடின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் உள்ளே வந்துடணுன்ற அவசரத்தில் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த வி வில் நாட் அலவ் அப்படின்ற மாதிரி கமலா ஹாரிஸ் சொன்னாலும் அதை மதிக்காமல் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட்னு பார்க்கப்படுகிறது. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது ஒரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை பற்றி நம்ம கேட்கவே வேணாம். அவர் காட்டமாக வெரி ஹைலி அக்ரெசிவ் பர்சன், எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நெத்தி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தலைவர் ட்ரம்ப். ஆனால் அதே சமயம் இவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ நாட் ஃபார் பிஹைண்ட். ஏன்னா இவங்க ஒரு பேசிக்கலி ஒரு அட்வொகேட், ஒரு ப்ராசிக்யூட்டராக இருந்திருக்காங்க. ப்ராசிக்யூட்டர்னு சொல்லும்பொழுது சில 2 ஸ்டேட்டில் வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியாக இருந்திருக்காங்க, அட்டார்னி ஜெனரலாகவும் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரட்டாரிக்கல் ஸ்கில்ஸ், அந்த சமாளிக்கும் தன்மை வந்து இவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில விஷயத்தில் வந்து ரொம்ப காட்டமாக இருந்திருக்காங்க, சில ரூல்ஸ் எல்லாம் ப்ராசிக்யூட்டராக பண்ணியிருக்காங்கங்கிறதுல இவங்க மேலே சில கிரிட்டிசிசமும் இருந்திருக்கு. ஸோ இவங்க ஈக்குவலி பேலன்ஸ்டு ஒரேட்டர்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. அடுத்தது கடைசியாக நம்ம வரும் பாலிசி விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தால், பாலிசி இப்போ இருக்கிற பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய பாலிசிஸ் வந்து ஃபாராகவும் இருக்குது, அகென்ஸ்டாகவும் இருக்கும். ஃபார் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை எல்லோருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் குறைவதாக அவர்கள் தம்பட்டம் அடித்து கொள்கிறார்கள். அது எப்படி வரப்போகிறதுங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கூட கொஞ்சம் பரவாயில்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறதாக தெரிகிறது. ஸோ இது 2 விஷயம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக சைனா ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கிறதுங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டாண்ட்ஸ் வந்து பாலிசி டெசிஷன்ஸ் எப்படி இருக்குது. நிறைய விஷயங்கள் ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பே ஓப்பனாக சொல்லிட்டார், ஒரே நாளில் முடிக்கக்கூடிய விஷயத்த ஜவ்வு மாதிரி பல வருடங்களாக இழுத்து அமெரிக்காவுக்கு பல கோடிகள் நஷ்டம், பல $1 மில்லியன் நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை தாண்டி அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் காசா வார். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் சப்போர்ட் வந்து கொடுக்கிறார் பிடன். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜூஸ் அமெரிக்காலையும் இருக்காங்க, அதாவது ஜூஸ் ஆஃப் இது பாலஸ்தீனஸ் என்ற ஜூஸ் பாப்புலேஷன் கணிசமாக இருக்கிறது. ஸோ அவங்களுடைய ஓட்டு வந்து ட்ரம்ப் பக்கம் போகும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்த அந்த 5 ஃபேக்டர்ஸ் இவங்க 2 பேருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸாக கொடுக்கக்கூடிய விஷயம். இது மிக மிக முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது. அடுத்ததாக நம்ம வர விஷயம் இவ்வளவெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியா மாதிரி ஓட்டை போட்டோம்ப்பா மெஜாரிட்டி ஓட்ஸ்னு எடுக்கிறது இல்லை. எலக்ட்ரல் காலேஜ்னு ஒன்று இருக்குதுன்னு எல்லாருக்குமே முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வந்து டாமினண்ட்டாக இருந்ததுன்னா அந்த கேண்டிடேட் எலெக்டட்ன மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் ஓட் ஷேர் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து டெமோக்ராட்ஸுக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஓனர்ஷிப்பில் இருக்குது. சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து எப்படி வேணால் ஸ்விங் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸாக இருக்குது. இதுதான் வந்து யார் பிரசிடெண்ட் அப்படின்னு தீர்மானிக்கும் விஷயம். 270 ஓட்டுங்கிறது தான் வந்து மெஜாரிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜ் வழியாக வரும் ஓட்டு தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி யூஎஸ் பிரசிடெண்ட் தீர்மானிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இவ்வளவையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உங்களுடைய பார்வைக்கு நான் விடுறேன். இவ்வளவும் நடந்த பிறகு இவ்வளவு அனாலிசிஸ் பண்ணிட்டேன். ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிறத பற்றிய கமெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவைத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.